ஒரு நம்பர் பெர்சனா இருந்தா எல்லாமே ஓப்பனா சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட யாராவது பொய் சொல்லுவாங்களா? நீங்க சொல்லுங்க. இத்தன பேர் இருக்கீங்க. அப்பா, அம்மா கிட்ட நம்ம பொய் சொல்லுவோம். ஆமாவா? இல்லையா? ஃப்ரெண்ட் கிட்ட பொய் சொல்லுவோமா? ஏன் சொல்ல மாட்டோம்? அப்பா, அம்மா திட்டுவாங்க. பயம். அதனால அங்க சொல்ல மாட்டாங்க. ஃப்ரெண்டு கிட்ட, "டேய் இங்க பார்றா மச்சான், இப்படிடா, அப்படிடா, நான் அத பண்ணேன்டா, அத பண்ணேன்டா. டேய் என்னது தப்பு பண்ணிட்டா கூட அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான். தெரியாம தப்பு பண்ணிட்டேன்டா, இப்ப என்னடா பண்றது?" ஏன்னா அவன் அவன ஏத்துக்குவான். அவன் எப்படி இருக்கானோ, அவன் அப்படியே பக்குவமா ஏத்துக்குவான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்பவுமே நீங்க உண்மைய எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா, உங்களுக்குள்ள ஒரு பாண்டேஜ் இருக்கும். எப்போ என்ன விட்டு அவ போயிருவாளோ, எப்ப அவன் அ என் நான் அவன விட்டு போயிருவேனோன்ற அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாண்டேஜ். பிள்ளைங்க இருக்குது. ஃபேமிலி இருக்கு. காசு, பணம் இப்போ ஒரு கண்டிப்பா தேவை. இல்லாம உங்களால ஃபேமிலி பண்ண முடியாது. லவ்ங்கிறது வேற, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வேற. ஹஸ்பண்ட், ஒய்ஃப்ன்னு வரும்போது என்னன்னா, அது ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு பாண்டேஜ். உங்களுக்கு கொஞ்சம் புரிதலும், கொஞ்சம் பக்குவமும் வரும்போது, உங்களால அத புரிஞ்சுக்க முடியும். உங்களால அவங்க எப்படி இருக்காங்களோ, அப்படியே ஏத்துக்க முடியும். அப்போ உங்ககிட்ட ஒரு மாற்றம் வரும். அவங்க எப்படி இருக்காங்களோ, அப்படியே ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்குவமும், மாற்றமும் உங்ககிட்ட வரும்போது, அவங்க உங்கள நீங்க ஆசைப்படுற மாரி அவங்க உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. "நீ தான் எனக்கு." ஓப்பனா சொல்லுவாங்க. எத்தன பேர் வந்தாலும் சரி, எத்தன பேர் போனாலும் சரி. உன்ன மாதிரி நான் யாரையும் லவ் பண்ண முடியாது. நீ தான் எனக்குன்ற மாரி அவங்களே உங்ககிட்ட ஓப்பனா சொல்லுவாங்க. ஆனா, அவங்க அப்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க மாறணும். உங்ககிட்ட மாற்றம் இருந்தா தான் அங்க எதிர்பார்க்கணும். உங்ககிட்ட நீ இப்படியே தான் இருப்ப. நீ மட்டும் எனக்காக மாறுனா மாறாது. அந்த டவுட் போகணும். சரியா? சந்தேகப்படுறது. இல்ல அ அந்த ஒரு ஃபியர் ஒரு இன்ஃபீரியரா நம்ம இருக்கிறனால தான் நம்மளுக்கு அந்த ஃபியர் வருது. ஃபியர் வரதுனால தான் அங்க போயிருவாங்களோ! அப்படின்னு ஃபியூச்சர நெனச்சு நம்மளுக்கு ஒரு இது வருது. சரிங்களா? ஸோ எல்லாமே விட்டுருங்க. இங்க ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருக்கணுங்கிறத எதிர்பார்க்காதீங்க. திஸ் இஸ் ஓப்பன் லைஃப். சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தரோட மைண்ட் கண்ட்ரோல். இப்ப நம்ம டெய்லி நம்மளுக்கு பசிக்குது. சாப்பிடுறோம். சரியா? என்னதான் நம்ம வீட்ல கட்டுக்கட்டுன்னு கட்டிட்டு போனாலும், ஹோட்டல்ல போனோனே விதவிதமா இருக்கும்போது நம்மளுக்கு மனசு அலைப்பாயுதா இல்லையா? கரெக்ட்டு தானே? பசியா இல்லாம இருக்கும்போது கூட ஹோட்டலுக்கு போம்போது, இன்னும் இது கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமா? அது கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமான்னு பார்க்குறோம். சோ இது மனிதன். இங்க யாரும் ஞானி கிடையாது. புத்தன் கிடையாது. இயேசு கிடையாது. இங்க யாரும் சித்தரும் கிடையாது. நீங்களும் நானும் ஒரு சாதாரண ஒரு புழு பூச்சிய மாதிரி வெறும் ஒரு மனிதன். இவங்க கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாதீங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா, உடனே அவங்கள அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு போயிற வேண்டியது. நீங்க சொல்லுங்க நீங்க. எந்த ஒரு ஆணோ, பெண்ணோ, எந்த ஒரு சினிமா நடிகையோ, சினிமா நடிகனோ நெனச்சு பார்க்காம யாராவது இருந்திருக்கீங்களா? உண்மையா மனசு தொட்டு சொல்லுங்க நீங்க. விட்டுருங்க நீங்க. உங்க மனசுக்கு நீங்க நீங்க என்கிட்ட ஆன்ஸர் சொல்ல வேணாம். அதே மாரி ஏதோ ஒரு சினிமா நடிகை இருக்கான்னு வச்சா, இவ்வளோ மாரி ஸ்ரீதேவி மாரி வேணும். ஒத்த கால்ல நிக்கிறோம். அங்க பார்த்தா வேற மாரி ஒண்ணு வரும். அக்செப்ட் பண்ணி லைஃப பிராக்டிகலா போயிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? இங்க யாருமே நீ எனக்காக தான் வாழணும். நான் உனக்காக தான் வாழணும். இதெல்லாம் சினிமாவோட சரி. சரிங்களா? இங்க எல்லாமே நம்மளோட மைண்ட் கண்ட்ரோல் தான். இங்க எல்லாத்துக்குமே கர்மா இருக்கு, கணக்கு இருக்கு. நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா, அதுக்குண்டான விளைவு வரும். 1க்கு 2 வச்சுக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்? ஒரு கரகத்துக்கு பதிலா 2 கரகத்த வச்சிருக்கோம்னு அர்த்தம். அதுக்குண்டான தண்டனைய அவங்க தான் ஏன்னா அது வெயிட்டு. ஒரு வெயிட்டே ஆட முடியல தூக்கிக்கிட்டு. இதுல 2 வேற தூக்கிட்டு அவங்க சுமக்குறாங்கன்னா, சுமக்கட்டும். அந்த அளவுக்கு திறமை இருந்தா சுமக்கட்டும். புரியுதுங்களா? அன்பு, பாசம், காதல், இந்த என்ன சொல்றது? இந்த பாண்டேஜ், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க இது எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. லவ் இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. அஃபெக்ஷன் இருக்கு, லவ் இருக்கு. அதனால தான் பாண்டேஜ் இருக்கு. ஆனா அதர் சைடு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம இருக்கா. சட்டுன்னு கிளம்பி இந்த மாரி ஒரு வாலிபால் மேட்ச் இருக்கு. இந்த மாரி இங்க கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. நீ போனா கிளம்பி போயிருவா. அதே அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, 2 குழந்தைங்க இருக்குன்னா சட்டுன்னு போவாளா? எத்தன விஷயம் சமாளிக்க வேண்டியிருக்கும் தெரியுமா? யார் யாரெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும் தெரியுமா? எத்தன இடத்துல பெர்மிஷன் வாங்கணும் தெரியுமா? அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுதான் சொல்றேன். ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேமிலி இஸ் a ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் சொல்றேன். ஒரு கரகத்த வச்சு அவங்களால ஆட முடியல. குழந்தை குட்டிங்கலாம் வச்சு இன்னொரு கரகத்தையும் வச்சு ஆடணும்னா ஆடட்டும். அதுக்குண்டான கர்மம் அவங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஃப்ரீயா இருங்க. இங்க பாருங்க நம்ம கூட நம்ம தான் வாழ்றோம். நம்ம ஒரு லைஃப் நம்ம இங்க பிறவி எடுத்து வந்திருக்கோம். நம்ம கர்மாவ கழிக்க வந்திருக்கோம். அது மட்டும் தான் நம்மளோட நோக்கம்.
கூட வந்திருக்கிறது எல்லாமே அட்டாச்மெண்ட். என்ன அட்டாச்மெண்ட்? ஒரு ரயில் சிநேகம், அவ்வளவுதான். நாம செத்து போனா அவங்க கூட சாவ போறது இல்ல. இல்ல அவங்க போனா நம்ம கூட போக போறது இல்ல. அப்ப என்னத்த போய் பெருசா பாண்டேஜ் பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பிறக்கும்போது அவங்க கூட சேர்ந்து பிறக்கலைங்க. கரெக்டா? அப்ப எதுவுமே இங்க சாஸ்வதம் கிடையாது. நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமா? நம்ம ஒழுங்கா இருக்கோமா? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கோமா? நான் காலையில இருந்து 6 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். நான் காலையில 6 மணிக்கு எழுந்து நம்மளோட மனசை கேட்டு நம்மளால நடக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் யுவர் மைண்ட். டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் அதர்ஸ். அவங்க கர்மா, அவங்களோட விதி அவங்க பாத்துக்கணும். அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அப்ப அந்த கர்மாவை நீங்க வாங்குவீங்க. நீங்க அவங்கள பார்த்து ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த கர்மா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். கர்மா வில் டிரான்ஸ்ஃபர் டு யூ. அவங்களோட கர்மாவை நீங்க பங்கு போட்டுக்கிறீங்க. ஒரு மாமியாரை பிடிச்சி ஒரு மருமக கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறது, மருமகளை பிடிச்சி மாமியார் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன? அவங்க கர்மாவை நீ வாங்கிட்டே இருக்கிறன்னு அர்த்தம். இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டேஜ் நம்மளுக்கு நாமளே போட்டுக்கிட்டது தான். ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி இப்படிதான் வாழணுங்கிறது நம்மளோட சட்டம். ஏன் இது வந்து முஸ்லிம்ஸ்ல அந்த மாதிரி இல்ல? தீன் தலாக் ஓகேன்றான். ஆமாவா இல்லையா? பொண்டாட்டி வீட்டுக்கு மீதி இருக்க 2 பொண்டாட்டிங்களும் கூட்டிட்டு வரோம். லஞ்சுக்கு நாங்களாம் வரோம், சாப்பிடுறதுக்கு செஞ்சு வைமா. ஓகேன்னு அதுவும் செஞ்சு வைக்கும். அவங்க இதுல ஓகேன்றாங்க. புரியுதுங்களா? இப்ப இங்க சட்ட திட்டம்லாம் யார் போடுறா? நம்மளுக்கு நாமளே விதிச்சுக்கிட்டது தான். புரியுதுங்களா? நம்ம கூட யாருங்க வாழ்றா? நம்ம கூட நம்ம வாழ்றோம். நம்ம கூட பிரபஞ்சம் வாழுதுங்க. அவ்வளவுதாங்க நம்மளுக்கு பாண்டேஜ். மீதி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். அவங்க கிட்ட நீங்க உங்களோட மைண்ட கொண்டு போய் செலுத்தாதீர்கள். இப்பவுமே நீங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும், என்னோட லவ்வர் வேணும், இந்த பர்சன் வேணும், அந்த பர்சன் வேணும், என் ஃப்ரெண்டு வேணும், ரொம்ப நாள் பேசாம இருந்தேன், என்னோட தோழி பேசணும், அது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா இதெல்லாம் ஒரு சிற்றின்பம் தான். இல்ல உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியே ஒரு தோல்ல தூக்குறதுக்கு இன்னொரு ஆளை தேடுறீங்க, அவ்வளவுதானே தவிர அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்க கர்மா அவங்க வாங்க மாட்டாங்க, உங்க வாழ்க்கையை அவங்க வாழ மாட்டாங்க. புரியுதுங்களா? அவரவர் வாழ்க்கை அவரவர்களுக்கு தனித்தனி. இங்க யாரும் யார் கூடயும் உண்மையான பாண்டேஜே கிடையாது. நம்ம மனசுக்குள்ள நம்ம மனசுகிட்ட மட்டும்தான் ஃபுல்லா 100% ஓப்பனா நம்மளால பேச முடியும். இந்த உலகத்துல வேற யார் கூடயும் நம்மளால பேச முடியும். நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுக்குள்ள இருக்க பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், என்ன தப்பு பண்ணல, நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா, எந்த அளவுக்கு தப்பு, நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நீங்க சொல்லுங்க, நம்மளுக்குள்ள பாண்டேஜ் யாருங்க இருக்குது? யார் கூடங்க நம்மளுக்கு பாண்டேஜ் இருக்கு? சொல்லுங்கப்பா. That's it. Why do you bother? Why do you bother about unwanted things? உங்க கூட யார் இருக்கணும், இருக்கக்கூடாது, என்ன உங்களுக்கு நடக்கணும், நடக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் பாதி வந்து கர்மாவால நடக்குது. புரியுதுங்களா? அதை புரிஞ்சு அமைதியா அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதை கடந்து போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் அப்சர்வ் அண்ட் கடந்து போங்க. அப்படியே கடந்து போங்க. யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துறவங்க ஜஸ்ட் வாழ்த்திக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு குடுப்பல் வாங்கல் எதுவுமே கிடையாது. அவங்க வாழ்க்கை தனி, அவங்களோட ட்ராக் தனி, அவங்க ஒரு பூர்வ ஜென்மத்துல வேற ஒரு பாடியில இருந்திருப்பாங்க, வேற ஒரு கர்மால இருந்திருப்பாங்க. இந்த ஜென்மத்துல வேற ஒரு பாடி, வேற ஒரு கர்மா. இங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னா இது அவங்களோட அக்கௌண்ட்ல ஏறுமே தவிர உங்க அக்கௌண்ட்ல ஏறாது. Why do you bother? புரியுதுங்களா? ஆனா இப்ப நம்ம வந்து ஒரு பாண்டேஜ்ல இருக்கோம். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னா நான் தனியா போய் காட்டுக்குள்ள யாரும் இல்லாமல அப்படி உங்களை வாழ சொல்லல. அதுக்காக தான் கர்மா மட்டும் இல்லாம இந்த உலகத்துல பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்ல நீங்களும் ஜாயின் பண்ணோம்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டாம். நன்றி, வணக்கம்.